هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا. بسم الله الرحمن الرحيم. அன்பிற்கினியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இந்திய சூழலில் முஸ்லிம்கள் தொடர்ந்து சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்று உங்களிடம் யாராவது கேள்வி கேட்டால் ஒற்றை வரியில் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீர்கள்? சற்று யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். உங்களிடம் நீண்ட நெடிய பட்டியலே இருக்கலாம். முஸ்லிம்கள் தொடர்ந்து இன்ன பிரச்சனைகளை தொடர்ந்து சந்தித்து வருகின்றார்கள். கடந்த 10 ஆண்டுகளாக, குறிப்பாக இந்த பாசிச அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு இவையெல்லாம் எப்படிப்பட்ட குறிகள் எல்லாம் முஸ்லிம்கள் மீது பாய்ச்சப்படுகின்றது என்று ஒரு நீண்ட நெடிய பட்டியலே உங்களிடம் இருக்கலாம். சுருக்கமாக ஒற்றை வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முஸ்லிம்களின் உயிர், உடைமை, கண்ணியம், லிவ்ஸ், ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆனர் என்று சொல்லலாம். முஸ்லிம்களுடைய உயிர் பாதிப்புக்கு உள்ளாகின்றது, அவர்களுடைய உடைமைகள் சூறையாடப்படுகின்றது. அது எந்த வகையில் வேண்டுமானாலும் இருக்கலாம். முஸ்லிம்களுடைய மானம், கண்ணியத்தின் மீது மிக பெரும் இழுக்கு ஏற்படுகின்றது. அன்பிற்கினியவர்களே, இப்போது மட்டுமா இது நடந்து வருகின்றது என்று சொன்னால் இல்லை. சுதந்திர இந்தியாவில் கடந்த 70-80 ஆண்டுகளாக மசாக்கர் என்கின்ற பெயரில் படுகொலைகள் தொடர்ந்து நடைபெற்றிருக்கின்றது. பாகல்பூர் படுகொலை, ஹாஷிம்புரா படுகொலை, பாம்பே ரயட்ஸ், டெல்லி ரயட்ஸ் என்று சொல்லி தொடர்ந்து முஸ்லிம்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய வீடுகள் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதனால் உயிர், உடைமை, கண்ணியம் என்பது முஸ்லிம்கள் மீது அணிதளிக்கப்பட்டவர்களாக, முஸ்ததாஃபீன்களாக, அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களாக, தொடர்ந்து வரலாற்றில் வஞ்சிக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். நான் இங்கே சொல்ல வருவது, கடந்த 10 ஆண்டுகளாக, குறிப்பாக 70 ஆண்டுகளாக முஸ்லிம்கள் நிந்தனைப்பட்டு கிடந்தாலும் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த உயிர், உடைமை, கண்ணியத்தை தாண்டி ஒரு விஷயத்தை பற்றி முஸ்லிம்கள் மீது குறிவைக்கப்படுகின்றது. அதை பற்றி நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதுதான் நான் இங்கே சொல்ல ஆசைப்படுகின்றேன். உயிரை விட, உடைமைகளை விட, கண்ணியத்தை விட மிக முக்கியமான, விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்களுடைய இறை நம்பிக்கை, முஸ்லிம்களுடைய ஈமான் குறிவைக்கப்படுகின்றது. நாம் இந்த கோணத்தில் சிந்திக்கின்றோமா இல்லையா என்று கவனிக்க வேண்டும். நீங்கள் எந்த பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும், மஸ்ஜிதுகள் உடைக்கப்படுவது, மஸ்ஜிதுகள் டீசாக்ரேஷன் செய்யப்படுவது, மஸ்ஜிதுகள் மீது, அல்லாஹ்வுடைய சின்னங்கள் மீது காவி கொடிகள் வைக்கப்படுவது, அல்லது மஸ்ஜிதுகள் தரைமட்டமாக்கப்படுவது, இந்த வகைப்பாடானாலும் சரி, அல்லது ஹிஜாப் என்கின்ற முஸ்லிம்களுடைய ஆடை கலாச்சாரத்தின் மீது தொடுக்கப்படுகின்ற தாக்குதல்களாக இருந்தாலும் சரி, யூனிஃபார்ம் சிவில் கோட் என்கின்ற பெயரில் முஸ்லிம்களுடைய ஷரியத் சட்டத்தின் மீது தொடுக்கப்படுகின்ற தாக்குதல்களாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனைகள் விவகாரம் எடுத்தாலும் அங்கே ஈமான், இஸ்லாம், ஷரியத் இதோடு தான் இது பிணைந்தப்பட்டிருக்கும். இது ஏதோ முஸ்லிம்களுடைய உயிர் சேதம், உடைமை சேதம் என்பது அல்ல. மாறாக முஸ்லிம்களுடைய ஈமானுக்கு தான் குறி என்பதை கண்ணியத்திற்குரியவர்களே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் இன்றைய இந்தியாவின் ஒற்றை வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முஸ்லிம்களுடைய ஈமான் உலை வைக்கப்படுகின்றது, வேட்டையாடப்படுகின்றது என்பதை நாம் உணர வேண்டும். நீங்கள் வெளிப்படையாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்த இஷ்யூவை எடுத்துக்கோங்க. உதாரணத்திற்காக, யூனிஃபார்ம் என்பது பள்ளியில், கல்லூரிகளில் மாணவிகள் சீராக இருக்க வேண்டும், சீராக இருக்க வேண்டும் என்று வெளிப்படையாக, வெளிப்புறமாக காரணங்கள் சொல்லப்படும். ஆனால் இங்கே குறி என்பது நம்மளுடைய ஈமான். நம்மளுடைய பெண்கள் ஹிஜாபை விட்டு வெளியேற வேண்டும், ஹிஜாபை விட்டு ஃபவாஹிஷின் பக்கம் வர வேண்டும். இதுதான் இங்கே ஈமானுக்கு வைக்கப்படுகின்ற குறி. வெளிப்படையாக யூனிஃபார்ம் சிவில் கோட், எல்லோருக்கும் ஒரு சரிசமமான ஒரு சிவில் சட்டம் என்று வெளிப்படையாக சொல்லப்படும். ஆனால் இங்கே குறி வைக்கப்படுகின்றது ஈமானிற்கு தான். முஸ்லிம்களுடைய தனியார் சட்டம், ஷரியத் சட்டம் என்பது நாம் ஷரியத்தை விட்டு தூரப்படுத்தப்பட வேண்டும், நாம் ரசூலை விட்டு நாம் தூரமாகிவிட வேண்டும், நாம் குரானை விட்டு தூரமாகிவிட வேண்டும். இதுதான் இங்கே குறி. நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆக மஸ்ஜிதுகள் தாக்கப்படுகிறது என்று சொன்னால் நாம் தொழுக செல்லக்கூடாது. நாம் வெளியில தொழுதாலும், வீட்டில் தொழுதாலும், இன்றைக்கு தொழுதாலே பிரச்சனை தான். பாங்கொலி, அதானுடைய ஒலி, லவுட் ஸ்பீக்கர் தான் பிரச்சனை என்று வெளிப்படையாக சொல்லுவார்கள். ஆனால் அங்கே உள்ளே குறியன் என்று சொன்னால் நம்முடைய ஈமான், நம்முடைய ஷரியத் நம்மை பாங்கிலிருந்து தூரப்படுத்த வேண்டும், நம்மை தீனை விட்டு பிரிக்க வேண்டும். இதுதான் நோக்கம். ஆக லவுட் ஸ்பீக்கர் என்று சொல்லப்பட்டாலும் அந்த பாங்கனுடைய செய்தி தான் அவர்களுக்கு மிக கசப்பான ஒரு உண்மையாக இருக்கின்றது. இவர்கள் எதன் பக்கம் அழைக்கின்றார்கள்? இந்த செய்தியை அவர்கள் இல்லாமல் ஒழித்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆக அன்பிற்கினியவர்களே,
நீங்கள் எந்த பிரச்சனை எடுத்தாலும் வெளிப்படையாக வெளிப்புறத்தில் ஒரு காரணங்கள் கற்பிக்கப்படும். ஆனால் உண்மையான குறி என்பது, இந்திய முஸ்லிம்களுடைய பிரச்சனை என்பது ஒற்றை வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது நம்முடைய ஈமானுக்கு வைக்கக்கூடிய உலை. அதைத்தான் நான் உதாரணத்திற்காக சொன்னேன். வெளிப்படையாக என்ன காரணம் சொல்லப்பட்டாலும் அங்கே நாம் ஷரியத்தை விட்டு தூரப்படுத்தப்பட வேண்டும். நாம் ரசூலை விட்டு, ரசூலின் மீது நேசம் வைப்பதை விட்டு, சுன்னாவை விட்டு நாம் வேற கலாச்சாரத்திற்கு மாற வேண்டும். நம்முடைய இளைஞர்கள், நம்மளுடைய பெண்கள் ஹிஜாபை விட்டு எந்த விவகாரமாக இருந்தாலும் இதுதான் இன்றைய இந்திய முஸ்லிம்கள் மீது தொடுக்கப்படுகின்ற குறி. இதை நாம் மிக தெளிவாக உணர அறிய தவறுனோம் என்று சொன்னால் நாம் இன்றும் கடந்த 80 ஆண்டுகளாக ஓட்டு வங்கிகளாக எந்த அரசியல் கட்சிகளுக்கு பின்னால் நாம் ஒளிந்து கொண்டு நாம் சற்று வாழ முடியுமா, நாம் சற்று சுவாசிக்க முடியுமா இந்த பூமியில் சில சலுகைகளோடு நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அவையெல்லாம் தாண்டி நாம் அல்லாஹ்விடத்தில் இந்த பூமியில் வாழ்வது ஒரு சில ஆண்டுகளாக இருக்கலாம். நாம் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லக்கூடியவர்களாக, நம்முடைய ஈமானை இழந்தவர்களாக, நம்மளுடைய அடையாளத்தை துளைத்தவர்களாக நாம் திகழ நேரிடும். ஆக அன்பிற்கினியவர்களை சொல்ல வருவது ஒரே ஒரு விஷயம்தான். ஈமானிற்குத்தான் இந்த பாசிச அதிகாரத்தின் சக்திகளால் ஏற்படுத்தக்கூடிய குறியாக, வேட்டையாக இருக்கின்றது. எப்படி எதிர்கொள்வது? சரி, இந்த பிரச்சனை எல்லாம் எப்படி, இதற்கான தீர்வு தான் என்ன பாய்? மாப் லிஞ்சிங், கர்வாப்சி, கௌரக்ஷா, யூனிஃபார்ம் சிவில் கோட், இதெல்லாம் எதிர்த்தோம் என்று சொன்னால் புல்டோசர் அவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் நிற்கும். இதை எதிர்த்து நிற்கக்கூடிய இளைஞர்கள் மீது UAPA வழக்குகள் பாயும், NIA ரைடு செய்யும். என்னதான் தீர்வு இருக்கு? முஸ்லிம்கள் எப்படித்தான் இதை எதிர்கொள்ள முடியும்? நீதிமன்றத்தை நாடி போனோம் என்று சொன்னால் நீதிமன்றம் அப்படியே அப்பட்டமாக முஸ்லிம்களுக்கு எதிராகத்தான் தீர்ப்பளிக்கின்றது. பாபரி மஸ்ஜித் தீர்ப்பிலிருந்து எல்லா தீர்ப்பையும் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஆக அன்பிற்கினியவர்களே, நமக்கான பாதுகாப்பு என்பது, நமக்கான உரம் என்பது, நமக்கான ஊக்கம் என்பது நாம் ஈமானை பலப்படுத்த வேண்டும். முதல் விஷயம் நான் இங்கே சொல்ல விரும்புவது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரே ஒரு உபதேசம் செய்யுங்கள், இதற்கு பின்னால் நான் எவரிடத்தும் எந்த விஷயத்தை பற்றியும் நான் உபதேசமாக கேட்கக்கூடாது என்று சொன்னார்கள். ரத்தின சுருக்கமாக அன்னலார் சொன்னார்கள், குல் ஆமன்து பில்லாஹி சும்மஸ்தகிம், நீங்கள் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்ளுங்கள், அது உறுதியாக நில்லுங்கள். ஆக இங்கே நமக்கு உலை வைக்கப்படுவது என்பது நம்முடைய ஈமான் மீது தான். நான் ஈமானை வெளிப்படையாக நான் பறைசாற்றுவேன், நான் தொடுக்கக்கூடிய பிராக்டிசிங் முஸ்லீமாக நான் இருப்பேன், என்னுடைய உயிருக்கே ஆபத்து வந்தாலும் சரி என்கின்ற அடிப்படையில் நாம் ஈமானை பலமாக்க வேண்டும். இதைத்தான் நாம் கைக்கொள்ள வேண்டுமே தவிர வேற எந்த அரசியல் கட்சிகளோ, வேற எந்த அதிகாரிகளோ, வேற எந்த இசங்களோ நம்மை பாதுகாக்க முற்படாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானை நீங்கள் பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய கலாமில் சொல்லப்படுகின்றது, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், யார் அல்லாஹ் தான் எங்களுடைய அதிபதி என்று சொல்லி அதிலேயே உறுதியாக நிலைத்து நின்றார்களோ அவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். இன்னொரு இடத்தில் வருகின்றது, அவர்களிடத்தில் மலக்குமார்கள் இறங்கி அவர்களுக்கு சுபட்சோபனம் சொல்லுகின்றார்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள், வபிஷிரு பில் ஜன்னா, அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கின்றது என்று அவர்களுக்கு சுபட்சோபனம் சொல்லப்படுகிறது. ஆக அன்பிற்கினியவர்களே, நாம் அல்லாஹ்வின் மீது பலமான நம்பிக்கை, ஈமான் கொள்ள வேண்டும். அவன் மீது முழுமையான தவக்கல் கொள்ள வேண்டும். அவனையே சார்ந்து வாழ வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒமைய தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ், யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டார்களோ, அவனை சார்ந்து இருந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். ஆக நாம் இந்த பிரச்சனைகளுக்கான விடிவை தேட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஈமானை நாம் பலப்படுத்த வேண்டும். நாம் இஸ்திகாமத்தாக இதற்கு நாம் எதிராக களம் காண்ட வேண்டும். இதைத்தான் நாம் தீர்வாக, நமக்கான சாதனமாக சொல்ல முடியுமே தவிர இதற்கு மாற்றாக எந்த கட்சிகளோ, அதிகாரிகளோ, இந்த இசங்களோ, எந்த முறைமைகளும் காப்பாற்றாது. அன்பிற்கினியவர்களே, ஆக நாம் ஈமானை பலப்படுத்த வேண்டும். இஸ்திகாமத்துடன், உரத்துடன், உறுதிப்பாட்டுடன் நாம் இந்த பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹ் அதற்கான தௌஃபீகை தருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹாதல் குர்ஆனு யுவஹிதுனா லிதரீகில் ഖൈരി யுவஜ்ஜிஹுனா அல்லாஹு தஆலா அன்ஸலஹு வ ரசூலுல்லாஹ்